பிராட்டிகளையும் பிரபலம் செய்து கொண்ட பிரபலத்துவம் வாய்ந்த ஒரு அவதாரமாக கிருஷ்ண அவதாரம் விளங்குகிறது. அதற்கு பிறகு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கலியுகத்திலே என் பெருமான் இன்னும் அவதாரம் செய்யவில்லை. அவர் கல்கியாக அவதாரம் செய்ய போகிறார். இந்த உலகம் அறிய வேண்டிய காலத்திலே, இந்த கலியுகம் முடிகின்ற காலத்திலே என் பெருமான் கல்கியாக அவதாரம் செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு என் பெருமானை எப்படி வணங்குவது என்கிற காரணத்தினால்தான் அன்பர்களை பற்றக்கூடியது நம்முடைய மூதாதையர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் அச்சாவதார பொருத்தமாக கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் அரங்கநாதராக, திருவேந்திரத்தானாக, வரதராஜ பெருமானாக இப்படி அச்சாவதார கூட்டங்களாக இந்த கலியுகத்திலே நமக்கெல்லாம் ஒருவரும் சென்று உருவாக்கி சென்று நாமெல்லாம் வழிபாடு செய்து அந்த பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த கலியுகத்தின் சங்கத்த குருவமாக கலியுக வரதராஜ பெருமானாக இந்த சோதனத்திலே பெருமான் சமய வரதராஜ பெருமானாக எழுந்ததை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானுக்கு இந்த சங்கத்திலே மகா சம்பூஷம் என்று சொல்லக்கூடிய பெருசாமி பெருமான் அதிகமாக சிறப்பாக சாம மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் வேலைகளுக்கு போன்ற பட்டாச்சாரியார் நாம ஆனந்த எதிர்க்க அதி வீட்டுகள் முடிந்து கட்டக்கூடியதெல்லாம் எதிரானுடைய ராமாவதி கோவிந்தா 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 என தெரிவித்த ஆலயத்தினுடைய மகா சம்பூஷம் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. எனவே கட்டக்கூடியதெல்லாம் சாலைகளிலே வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் கொஞ்சம் வேகமாக விரைந்து வாருங்கள். ஏனென்றால் இன்னும் ஒரு சில மணிக்கூறுகளிலே ஆலயத்துடைய மகா சம்பூஷணம் அதிகமாக நடைபெறவிருக்கிறது. எனவே ஆங்காங்க விரைவு புரிந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் கொஞ்சம் வேகமாக விரைந்திருந்து எம்பெருமானுடைய மகா சம்பூஷணத்தை கண்டுபெற வேண்டும் என உங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம். தற்பொழுது பூச்சக்கர முறையின் பேரு அந்த புனித நீர் அடங்கிய கலசங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உள்ளே உள்ள தேவர்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஒரு கலசமும், மேலே உள்ள குண்டத்திற்கு ஒரு கலசமும் வந்து தற்பொழுது புனித நீர் அடங்கிய கலசங்கள் வீதி உலாவாக சென்று கொண்டிருக்கிறது. அன்பர்களே, பக்தர்களே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். உங்களுடைய நகை, உங்களுடைய பணம், உங்களுடைய கை குழந்தைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய செல்போன் இவர்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கே நீங்கள் எதையும் எழுந்தெடுத்து சொல்லக்கூடாது என்பதற்காகவே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அன்பர்களே, பக்தர்களே, இன்னும் ஒரு சில மணித்துறைகளிலே எம்பெருமானுடைய மகா சம்பூஷணமானது அதிகமரிசையாக வெகு சிறப்பாக பார்த்திருத்தலில் மடைபெறுத்தது, மடைபெறுத்தலில் பார்த்திருத்தது என்கிற கலிங்கத்து மரணியின் வரிகளை வைத்திருக்கின்றவர்களே அழகடவென பெரும் திரளாக கூட்டம் கூட்டமாக வருகின்ற அன்பர்களே, பக்தர்களே, அதாவது வலிமை பிறந்தவர்கள் சொல்லுவார்கள் அணியிருத்த காய் கவர்ந்தது என்று. அதாவது நல்ல சொல் இருக்கின்ற போது கெட்ட சொல்லை எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அணியிருத்த காய் கவர்ந்தது என்று வலிமை பிறந்தவர்கள் சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கேயும் நாம் சொல்லுகிறோம். என் பெருமானுடைய நாமாவளியில் கோவிந்தா 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 என்று அனுதினமும் நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற போது நாம் இந்த பிறவி எடுத்த பயனை நாம் அடைகின்றோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த என் பெருமானுடைய மகா சம்பூஷணம் இன்னும் ஒரு சில மணித்துறைகளிலே அதிகமரிசையாகவும் வெகு சிறப்பாகவும் நடைபெறவிருக்கிறது. எனவே அன்பர்களே, பக்தர்களே, இன்னும் ஒரு சில மணித்துறைகளிலே ஆலயத்தினுடைய மகா சம்பூஷணம் சீரும் சிறப்புமாக நடைபெறவிருக்கிறது. பார் சிறுத்தையில் மலை